Hello guys, welcome to Katral inithe channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா SQL Server டேட்டாபேஸில் எப்படி அப்டேட் கொரியை யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு SQL Server மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோக்குள்ளார லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது நமக்கு தேவையான டேட்டாபேஸை சூஸ் பண்ணிவிட்டு மேலே உள்ள நியூ கொரி அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்து நியூ கொரி விண்டோவானது ஓப்பன் ஆகிடும். இதில் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளை செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. SQL பொறுத்தளவில் இதுக்கு முன்னாடி மேக் பண்ண வீடியோஸ் எல்லாம் பார்த்தா தான் இனி வர கண்டென்ட்டை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதனால் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபோ அப்படிங்கிற டேபிளில் மொத்தம் 12 ரெக்கார்ட்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். அதில் ஜெண்டர் அப்படிங்கிற ஃபீல்டில் MF அப்படிங்கிற டேட்டா இருக்கிறதையும் பார்க்கலாம். இந்த MF டேட்டாவை எப்படி அப்டேட் கொரியை யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுறதுன்னு இனி வர கண்டென்ட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் கொரி எழுதுறதுக்கு அப்டேட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். மறுபடியும் நமக்கு தேவையான டேபிள் நேமை டைப் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு செட் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணணும். மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய ஃபீல்டு நேமை டைப் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டை போட்டுட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே நம்ம கொடுக்க வேண்டிய பேராமீட்டரை பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல நான் எப்படி கொரி எழுதியிருக்கேன் அப்படின்னா ஜெண்டர் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு எல்லா ரெக்கார்ட்ஸ்லையும் M அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போது இந்த கொரியை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 12 ரெக்கார்ட்ஸ் அஃபெக்டாக இருக்கிறத பார்க்கலாம். இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு மறுபடியும் செலக்ட் கமாண்டை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போது நம்ம அப்டேட் பண்ண மாதிரியே ஜெண்டர் அப்படிங்கிற ஃபீல்டில் எல்லா ரெக்கார்ட்ஸ்க்கும் M அப்படிங்கிற வேல்யூ அசைனாக இருக்கிறத பார்க்கலாம். இதில் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் சேர்த்து நம்ம M அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். மறுபடியும் கேர்ள்ஸ்க்கு மட்டும் F அப்படிங்கிற வேல்யூவை எப்படி அசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கேர்ள்ஸ் மட்டும் அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணுறதுனால இதுக்கு நான் வேர் கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறேன். நான் இப்போது இதே அப்டேட் கொரியை காப்பி பண்ணி மறுபடியும் புது கொரியாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் M அப்படிங்கிற வேல்யூக்கு பதிலாக F அப்படிங்கிற வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். பிறகு இந்த கொரியோட எண்டில் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு வேர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுறேன். இந்த வேர் கண்டிஷனில் ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டை நான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். இப்போது ரோல் நம்பர் 4க்கு மட்டும் Mங்கிற வேல்யூவை சேஞ்ச் பண்ணி F அப்படிங்கிற வேல்யூவை அசைன் பண்ண போகிறேன். ஃபைனலாக இந்த கொரியை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். கீழே ரிசல்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ரோ மட்டும் அஃபெக்டாக இருக்கிறத பார்க்கலாம். இதை செக் பண்ண செலக்ட் கமாண்டையும் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். இப்போது ரோல் நம்பர் 4 அப்படிங்கிற ரெக்கார்டில் ஜெண்டர் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு நேராக F அப்படிங்கிற வேல்யூ அசைனாக இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற எல்லா கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே கொரியில் Fங்கிற வேல்யூவை எப்படி அசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு லாஸ்ட்டாக எழுதின கொரியிலேனே ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக இன் அப்படிங்கிற கண்டிஷனை யூஸ் பண்ணி எப்படி கொரி எழுதலான்னு பார்க்கலாம். இப்போது மூணாவதாக ஒரு அப்டேட் கொரியை எழுதலாம். இந்த முறை ரோல் நம்பர் அப்படிங்கிற ஃபீல்டுக்கு அடுத்தபடியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்டு இன் அப்படிங்கிற வார்த்தையை டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பேரத்தைசஸ் போட்டு நம்ம கொடுக்க வேண்டிய பேராமீட்டர்ஸை சிங்கிள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஒவ்வொரு பேராமீட்டருக்கு நடுவில் கமா அப்படிங்கிற கேரக்டரை யூஸ் பண்ணணும். இந்த இன் கண்டிஷனை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு ஸ்க்ரீனை கொஞ்சம் பார்த்துக்குங்க.
ஃபைனலாக இந்த கொரியை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கொரியை செலக்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். இப்போது ரிசல்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4 rows அஃபைட்டாக இருக்கிறத செக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக செலக்ட் கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம மறுபடியும் வெரிஃபை பண்ணிக்கலாம். கடைசியாக இந்த வீடியோவில் நம்ம அப்டேட் கொரினா என்னன்னு ஓரளவுக்கு பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.